நியூஸ் தமிழ் கழுகு 2026ல கொங்கு மண்டலத்துல அதிமுகவை தோற்கடிச்சு திமுக கோட்டையா மாத்துறதுக்கு புது புது ரோட்கள்ல திமுக வேலை பார்க்க துவங்க. குறிப்பா இளைஞரணி தொகுதி வாரியா களமிறங்கி இருக்குன்னு சொல்றாங்க. அதிமுகவோட தோல்வி கொங்கு மண்டலத்துல துவங்கும்னு சில வாரங்களுக்கு முன்னால முதல்வர் ஸ்டாலின் அதிமுகவுக்கு சவால் விட்டாரு. அந்த சவாலை சாத்தியப்படுத்த திமுக தரப்புல இருந்து சைலண்டா பல காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. மேற்கு மண்டலத்துல இருக்கிற ஒவ்வொரு தொகுதியையும் குறி வச்சு திமுக தலைமை காய்களை நகர்த்துறதா சொல்றாங்க. உதாரணத்துக்கு மொடக்குறிச்சி தொகுதி அதிமுக கூட்டணியில போட்டி போட்ட பாஜக வசம் இருக்கு. அத திமுக வசமாக்க மொடக்குறிச்சிக்கு அமைச்சர் முத்துசாமியும் ஈரோடு திமுக எம்பி பிரகாஷும் சில திட்டங்களை செயல்படுத்த போறாங்களாம். மொடக்குறிச்சியில பிரகாஷுக்கு சொந்தமான இடத்துல அன்பகம்னு இளைஞரணி சார்பில் பிரம்மாண்ட கட்சி அலுவலகம் கட்ட போறாங்களாம். தேர்தலுக்கு முன்னால உதயநிதி ஸ்டாலின் அதை திறக்க போறாராம். இன்னொரு பக்கம் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற பெண்களோட ஒட்டுமொத்த வாக்குகளையும் திமுக பக்கம் திருப்ப கனிமொழி ஈரோட்டிலிருந்து சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை துவக்க போறாங்களாம். பெண்களை குறிவச்சு கனிமொழியோட பிரச்சார டூர் திட்டமிடப்பட்டிருக்கான். ஒவ்வொரு தொகுதியிலையும் பெண்களை சந்திச்சு மகளிர் உரிமை தொகை திட்டத்துல ஆரம்பிச்சு அரசோட திட்டங்களை எடுத்து சொல்லி ஆதரவு திரட்ட போறாராம். இதோட இதுவரைக்கும் கரூர்ல இருந்து கொங்கு மண்டலத்தை கவனிச்ச முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இனி கோவையிலேயே தங்க போறாராம். அதோட முதல் கட்டமா தான் செயல்படாத கொங்கு மண்டல திமுக நிர்வாகிகள் நீக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.